வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போமாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 8வது அதிகாரம் 40வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிப்போம். இயேசு திரும்பி வந்தபோது எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். கையெழுத்தலில் சொல்லும். இதில் ஒரு 8வது அதிகாரத்தில் ஒரு மகா பெரிய அற்புதம் ஒன்று நடந்திருக்கிறது. அல்லேலூயா. இயேசு திரும்பி வந்தபோது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதற்கு முன்னதாக ஒரு சம்பவம் நடந்திருக்க வேண்டும். 37ஆம் வசனத்தை வாசிப்போம். திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி திரும்பி போனார். அல்லேலூயா. ஒருத்தர் மகிமைப்படுத்துவோம். அப்போ இயேசுவை திருப்பி அனுப்பினாங்க முதல்ல. ஆமென். பிறகு வரும்போது சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். ஆமென். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். நீர் எங்களுக்கு வேண்டாம், எங்கள் ஊரை விட்டு போயும் என்ற ஆண்டவரை வேண்டாம் என்று துரத்தி விட்டார். அல்லேலூயா. பாருங்கள், அடுத்து 40 வாசிக்கும் போது வாசிப்போம். திரும்பி வந்த போது ஏற்றுக்கொண்டார்கள். ஆமென். அல்லேலூயா. துரத்தி விட்டாங்க. அல்லேலூயா. திருப்பி ஏற்றுக்கொண்டார். கையெழுத்தலில் இதுக்கு இடையில சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது. முதலாவதாக என்ன காரணம் என்பதை குறித்து சற்று நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அல்லேலூயா. அதே 7வது அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதனுடைய 26ஆம் வசனத்துக்கு வாசிப்போமாக. நாட்டில் சேர்ந்தார்கள். குறிப்பிட்ட ஒரு தேசத்தில் ஆண்டவராய் இயேசுவும் சீசர்களும் கடந்து சென்றார்கள். கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்திருந்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் தங்காமல் தங்குவனுமாயிருந்த மனுஷன் ஒருவன் எதிராக வந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். யார் வார கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆமென். நெடுநாளாய் பிசாசு பிடிச்சவன். ஆமென். இயேசு எங்க போய் கால வச்சாரு? கரையில கால வச்சார். ஆமென். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, கதிரேனுடைய நாட்டில் சேர்ந்தால் அவர் கரையில் கால் வைத்தார். கரையில் கால் வைத்தவுடன் பிசாசு பிடித்தவனுக்கு தெரிந்தது. ஆண்டவராய் இயேசு எந்த வீட்டில் கால் வைக்கிறாரோ அங்க அவருடைய வல்லமை புறப்படும் என்பதாக. ஆண்டவராய் இயேசு யாருடைய வாழ்க்கையை கடந்து வருகிறாரோ அவருடைய சரீரத்தில் தேவனுடைய வல்லமை புறப்படும். இடம் கொடுக்கணும். கையெழுதல் சொல்லுவோம். ஆமென். அவன் வீட்டில் கால் வைக்க நீ இடம் கொடுக்க வேண்டும். அவன் வாழ்க்கை கடந்து வருவதற்கு நீ இடம் கொடுக்க வேண்டும். அவர் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. முழு மனதோடு நீ ஏற்றுக்கொண்டு வா. உன் வாழ்க்கையில கர்த்தர் அதிசயத்தை செய்ய அவர் வல்லவன். ஒரு குடும்பத்திற்குள் அவருக்கு ஒரு முதலிடம் கொடுத்து பார். ஒரு குடும்பத்தில் அதிசயம் நடக்கும் என்பது சந்தேகமே இல்லை. ஆமென். அரவணதா இல்ல. அல்லேலூயா. வேண்டாதவர் கூட இல்ல. இயேசுவா எல்லா சாமியும் கும்பிட்டு பார்த்தாச்சு, ஏங்க வரல? என்ன செய்யறது? திரட்டைக்கு போயிட்டோம். என்ன செய்யறது? கல்யாணத்துக்கு போயிட்டோம், காரியத்துக்கு போயிட்டோம், காதலுக்கு போயிட்டோம். இப்படி இப்படி காரணம் சொல்றவர்கள் அல்ல. அல்லேலூயா. இயேசு வரும்ப உன் வீடு ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆமென். இயேசு
வரும்போது உன் உள்ளம் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆமென். நீ ஆயத்தமா இருக்க, அவர் வருவதல்ல. ஹல்லேலூயா. அவர் வரும்போது நீ ஆயத்தப்பட வேண்டிய அவசியமா இருக்கு. அவருக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பது உண்மை என்றால் ஹல்லேலூயா, உன் வாழ்க்கையில் அவர் கடந்து வருவதற்கு நீ முதலிடம் கொடு. உன் வாழ்க்கை நீ முதலிடம் கொடுத்து பார். உன் குடும்பத்தில் முதலிடம் கொடுத்து பார். உன் வேலையை முதலிடம் கொடுத்து பார். ஆமென். அவர் கடந்து வருவதற்கு ஒரு கிரியை நடக்கும். கரையிலேயே கால் வைக்கும் போது அந்த பட்டணத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. அதே தேவன் தான் நம்முடைய தேவன். அதே ஆண்டவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, ஒரு பட்டணம் கதிரையில என்று சொல்றது ஊர்ல இயேசு கரையில் படகுல வந்து கொண்டிருந்த இயேசு படகுல இருந்து காலை எடுத்து வைத்தவுடன் அவன் தேவனுடைய வல்லமை அந்த பூமியில பாய ஆரம்பித்தது. ஆமென். ஆமென். அந்த வல்லமை பாய ஆரம்பித்தவுடன் லேகியோன் பிசாசினால் பீடிக்கப்பட்ட ஒரு மனுஷன், அவனை பிடித்திருந்த பிசாசுக்கு அது தெரிந்தது. ஏன்? சர்வ வல்லவர் வந்திருக்கிறார். தேவனை சாதாரணமானவர் அல்ல, சர்வ வல்லவராக பாரு. தேவனை அதிசயம் செய்கிற தேவன் என்று பார். தேவனை அற்புதம் செய்கிற தேவனாய் பார். ஆமென். 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 தேவனை உன் வாழ்க்கையில மாற்றி அமைக்க வல்லவர் என்று நீ பார். ஆமென். ஹல்லேலூயா. நீ எந்த நிலையில் பார்க்கிறாயோ அந்த நிலையில் உன் வாழ்க்கையில தேவனுடைய கிரியை வெளிப்படும். எந்த நிலையில் நீ விசுவாசிக்கிறாயோ அந்த நிலையில் தேவனுடைய கிரியை நீ அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த பகல் வேளையிலே ஹல்லேலூயா, உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்கிற கர்த்தர், அற்புதத்தை செய்கிற கர்த்தர், உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற கர்த்தர், குடும்ப சூழ்நிலையை மாற்றுகிற கர்த்தர், உன் கட்டுகளை அறுக்கிற கர்த்தர் நம்மிடத்திலே கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரையிலே கால் வைத்த போது, கரையிலே கால் வைத்த போது நெடுநாளாய் பிசாசு பிடித்தவன் என்றல்ல, பிசாசுகள் பிடித்தவன். என்ன பிடித்தவன்? பாத்தீங்களா? பிசாசுகள் பிடித்தவனும் எப்படி இருந்தானா? மொத்தமா சொல்லுங்க. பாத்தீங்களா? அந்த அளவுல சுய அறிவை இழந்தவன். ஆமென். வஸ்திரம் தெரியாதவனும், எங்க தங்கல? வீட்டுல தங்காதவன், பிரேத கல்லறையில் தங்குறவன். அவனுடைய குவாலிட்டி என்ன? ஒன்று என்னது? பிசாசுகள் பிடித்தவன். இனி ஒன்று வஸ்திரமே தரிக்காதவன். அடுத்தது வீட்டுல தங்காதவன். அடுத்தது எங்க தங்குறவன்? பிரேத கல்லறையில் தங்குறவன். அப்ப அவனுடைய விலாசம் என்ன? கதிரேனாவூர், சுடுகாடு. ஸ்தோத்திரம். வஸ்திரம் தரிக்காதவன், பிசாசுகள் பிடித்தவன். இதுதான் விலாசம். இந்த விலாசத்துக்கு ஒரு லெட்டர் போட்டா அல்லேலூயா, ஒழுங்க லேகியோன் பிசாசுகிட்ட போய் கிடைக்கும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பாருங்கள், தங்காமல் பிரேத கதை தங்கி இருக்கிறோமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் எதிராய் வந்தான். எங்க வருகிறான்? சொல்லுங்க. எந்த ஏரியாவில் கர்த்தர் கால் வைத்தார் என்பது சாத்தானுக்கு தெரியும். அல்லேலூயா. எங்கிருந்து வந்து இந்த வல்லமை எங்கிருந்து வந்து பூமியில் இறங்குச்சுன்னு அவனுக்கு தேட வேண்டிய தேவையில்லை. அல்லேலூயா. சாத்தானுக்கு தெரியும். அவன் இதுவரை அநேக மனிதர்கள் கால் வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு வல்லமை எங்க தொட்டது கிடையாது. இதே ஒருவர் கடந்து வந்திருக்கிறார். அவன் அற்புதங்கள் தேவன் என்பதை சாத்தான் அறிந்தான். யோசித்து பாருங்கள். செல்வந்தர்கள் வந்திருப்பார்கள், படைபலத்தில் உள்ளவர் வந்திருப்பார்கள், முக்கியஸ்தர்கள் வந்திருப்பார்கள். ஆனால் அதை அவன் அறியவில்லை. ஹல்லேலூயா. இயேசு என்று ஒருவர் வந்தார். ஆமென். இயேசு என்று ஒருவர் வந்து கால் வைத்தார். சாத்தான் அறிந்தான். ஆச்சரியம். ஆமென். ஆமென்.
அதுவரையிலே கல்லறையிலே கிடந்தவன் துணி வஸ்திரம் சரி வேதத்தில் சொல்லப்பட்டு அவன் சரீரத்தை என்ன செய்தான்? காயப்படுத்தணும் என்று சொல்லப்பட்டு. ஆமென். மத்தையில பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, சரீரத்தை என்ன செய்யணும்? காயப்படுத்தணும். கல்லை எடுத்து சரீரத்தை நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய பைத்தியம் பிடிச்சு சுத்துவான். அவன் தன் சரீரத்தின் நிர்வாணத்தை மறைக்க அவனுக்கு என்ன இல்லை? தெளிவற்றவனா இருப்பான். அவன் சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று அவன் தெரியாதவனாயிருப்பான். ஆமென், ஆமென். யார் வருகிறார், யார் போகிறார், யாருக்கு முன்னாடி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு என்ன புரிதல் இல்லாதவனா இருப்பான். அப்படின்ற மூளை குழம்பினவன். அல்லேலூயா. அப்போ பிசாசு ஒரு மனிதனுக்குள் நுழைந்து விட்டால் பிசாசு பிடித்தவன் என்று எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்றால், அவன் வஸ்திரம் என்ன செய்ய மாட்டான்? தரிக்க மாட்டான். இன்னைக்கு நம்ம சிட்டிகள்ல போனா நிறைய பேர் வஸ்திரங்கள் சரியா இல்லாம சுத்துவாங்க. லேகியோன் பிசாசு பிடிச்சவங்க. லக்கின்ஸ் என்னது? ஒட்டுனது. அவன் அதுக்கு மேல ஃப்ராக் இதுவரை தான் இருக்கும். இதுவரை கீழே வர போவாது, கொஞ்சம் மேலே நிற்கும். காத்தோட்டம் தோற்றம் போட்டுட்டு பைத்தியக்காரத்தனமாக சிட்டியில் நடந்து போற பெண்களை பார்க்க முடியும். இது லேகியோன் பிசாசினால் பீடிக்கப்பட்டது. லேகியோன் பிசாசினால் பீடிக்கப்பட்டவன் தன் சரீரத்தின் அதாவது நிர்வாணத்தை மறைக்க தவறும். தன் சரீரத்தை கவர்ச்சிகரமாகவும் பிறர் விரும்புகிற நிலையில், மோகம் கொள்ளுகிற நிலையில் தன் சரீரத்தை பேணுகிற பெண்கள், ஆண்கள் இந்த லிஸ்ட்ல உள்ளவங்களுக்கு அன்று ஒரு மனிதனை பிடித்திருந்தது. அல்லேலூயா. இந்த தேசத்தில் அநேகர் அந்த பிசாசு பிடிச்சிருக்கு. ஆமென். சிட்டியில போறவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில பண்ணுவோம், பேண்ட் போட்டுருவோம், பண்ணுவோம். முன்ன எல்லாம் பையன் ஆராய்ச்சி. நான் என்னுடைய சின்ன பருவத்தில், நான் கொஞ்சம் வாலிபத்தில் பேண்ட் கீழே வந்து பெல் பாட்டம் என்னது? ஆமாம், தச்சு. இந்த பாட்டம் கீழே வந்து என்ன தைச்சிருக்கோம்? என்ன தைச்சிருக்கோம்? ஆமாம், போட்டு நடந்துருக்கும். எதுக்காக வைக்கிறான்னு தெரியுமா? கீழே கிடந்து இழுக்கிற செக்ஷன் ஆகாது. பெல் பாட்டம் இழுக்கும் துணி கிழியாமல் இருக்கிறதுக்கு எண்டில் வச்சிருக்கிறது ஆகாது. அல்லேலூயா. அது கடைசியில் மாறி மாறி என்னாச்சு? டைட் ஆச்சு. முன்ன சின்ன பருவத்தில் ஒரு மீடியமான ஒரு பேண்ட், பிறகு பெல் பாட்டம், அது கொஞ்சம் வருஷம் ஓடிச்சு. பிறகு ஒரே டைட்டு பேண்ட் போடுறதுக்கு களத்துக்கு 2 பேர் வேணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிறகு என்னாச்சு? இது ஏதாவது மாற்றணுமே. அடுத்தது இந்த இது அங்கங்கே கடிச்சு, நாய் கடிச்சு குதறின மாதிரி ஓட்ட பேண்ட். ஸ்தோத்திரம். வேலை இங்க ஒரு ஓட்டை, இங்க ஒரு ஓட்டை, அங்கே கடிச்சு குதறணும். என்னப்பா இது? காய போட்ட இடத்துல நாய் கடிச்சதா என்று கேட்கிற அளவில் இப்ப அந்த பேண்ட ஆண்கள் நேர்த்தியா பேண்ட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப பெண்ணுங்களாக அந்த கடிச்சு குதறின பேண்ட் போடுறது. ஏதாவது சிட்டியில போனா இதுல இருந்தே ஓட்ட கிடக்கும் கீழே வர. ஏமா உன் பேண்ட் என்ன, ஏதாவது நல்ல பேண்ட் உன அப்ப வாங்கி தரலன்னு கேட்கிற அளவில் ட்ரெஸ் பண்ணிருப்பாடு. அவ்வளவு தூரம் லேகியோ அந்த குறிப்பிட்ட ஒரு நபரை பிடித்தது. இந்த தேசத்தை பிடித்து ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கிறது. திருமணமான பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு நிர்வாணத்தை உலக பார்க்க அல்ல. அல்லேலூயா. திருமணமான பெண்களே, கணவனுக்கு முன்னதாக நீ வாழ வேண்டியவர், கண்டைக்கு முன்னதாக வெளிப்படுத்த வேண்டியவன் அல்ல. அடக்கமாக இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். உன் வஸ்திரம் தகுதியான வஸ்திரமாக இருக்கட்டும். நீ சிட்டியில் வாழலாம், கிராமத்தில் வாழலாம், தகுதியான வஸ்திரத்தை உடுத்த நீ கற்றுக்கொள். ஆமென். உன்னுடைய வஸ்திரம் உடுப்பது, உன் நடைகள், உன் பாவனைகளை பார்க்கிற மற்ற மனுஷன் இது ஒரு நல்ல ஒரு குடும்ப பெண் என்று பாராட்ட வேண்டும். இந்த குடும்ப பெண்களான நிலையில் பார்க்கக்கூடிய பெண்கள் ரொம்ப குறைஞ்சு போச்சு. நம்ம இடம் பரவாயில்ல, நம்ம அதை அனுபவிக்க மாட்டோம். அல்லேலூயா.
ஐயோ சொல்லுவோம். வெளியே போக இவங்க எப்படி போறாங்கன்னு தெரியாது. ஆமே ஆமே. சில பெண்ணுங்க ட்ரவுசர் போட ஆரம்பிச்சுட்டான். என்னது நிக்கிறது நல்ல கம்பி பழக்க வச்சு மீதி இட கிடக்கு இல்ல, அதில் பிடிச்சி ஒற்ற சூடு இந்த மாட்டு கழுத்து விட்ட மாதிரி கள்ள மாட்டுக்கு சூடு வைப்பாங்க. அது மாதிரி பெண்கள் அடக்கமா இருக்கணும். ஒரு வஸ்திரம் கவனமாக உடுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்கள் தேவையில்லாம ஒரு மாதிரிப்பட்ட சளிஞ்சாம்பிடிஞ்சாங்க வாழாத. ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணு, ஒழுங்கா உன்னுடைய ஹேர் ஸ்டைல் கரெக்டா இருக்கட்டும். அல்லேலூயா. நல்ல ஒரு தகப்பனுடைய சந்ததி என்று ஊராட் சொல்லணும். கையை நல்ல சொல்லுவோம். பிள்ளை ஆண் பிள்ளைகளை பார்க்கிற மற்றவர்கள் இவனுடைய தகப்ப யாரப்பா, என்னாரு பையனை நல்லா வளர்த்திருக்கிறான் நினைச்சுக்கணும். சொல்லுவோம். புரியுதா இல்லையா? தகப்பன் யாரப்பா இவன் அப்பா என்னாரு இன்னாருக்கு மகனாகும். இத்தனை பசங்க பைத்தியக்காரம் ஒரு சுத்தி நடக்கிறான். இந்த பையனோட ஒழுக்கத்தை பார்த்தியா? அவன் அப்பன் நல்லவன். ஹலோ, புரியுதா இல்லையா? குடும்பம் நல்ல பேர் வேணும்னு வேண்டாமா? சொல்லையா? அப்போ அதுக்கு ஏற்படி பிள்ளைகளை வாழ, அதுக்கு ஒரு பிள்ளைகள் நடந்து கொள்ளும். ஏன்னா அந்த பையன் ஒரு டைப் இது ஒரு லூஸ் யாருக்கும் இன்னாருக்கும். சரி அப்பா நான் அப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சொல்லு உனக்கு எதுக்கு? டீசெண்டா ஒழுங்க நல்ல முடிய வெட்டி நீட்டா ஆம்பளை மாதிரி சிம்பிளா போய் பாரு. ஆமென் அல்லேலூயா. உலகமே பாராட்டும். ஆமென் அல்லேலூயா. உங்களுக்கு அவரது என்ன துணியே இல்லாம சுத்தி நடக்குது. அவரது தங்குறதுங்க கல்லறையில் இப்படி இன்னைக்கு நிறைய பசங்க வீட்டில் போக மாட்டாங்க. கீழ்ப்படியாத பெண்ணுங்களும் உண்டு, கீழ்ப்படியாத பசங்களும் உண்டு. இவன் எங்க தங்குற கல்லறையில், இவங்க எங்க தங்குவா கிளப்புல, கிளப்பாகிய கல்லறை. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இல்லைன்னா சிலர் லாட்ஜ் ஆகிய கல்லறை. எந்த லாட்ஜி? என்னது லாட்ஜி? பிரைஸ் கார்டு. ஆமென். கையை தண்ணியில சொல்லுவோம். ஏன்னா பல இடத்துல லாட்ஜ் இருக்கு. இப்ப கடத்தூர்ல லாட்ஜி வந்து போச்சு. முன்ன ஏற்காட்டுல இருந்து லாட்ஜி. ஆமென். நிறைய பேர் ஏற்காட்டுல சொத்து வாங்கி போட்டு வீடு எல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் கவனமா இருக்கணும். ஆமென். சரி, இங்கதான் பார்க்கும்போது பாருங்க, இருக்கிற வாசிப்போம். அவன் தங்குறது எங்க? கல்லறையில. ஆமென். அந்த பட்டணத்து மனுஷன் வருவான், அதற்கு எதிர்பட்டு வருகிறான். எதிராக அல்லேலூயா. ஒரு அலங்கோலமான நிலையில் ஒரு மனிதன் வந்து கொண்டிருக்கிறான். ஆமென். ஐயோ சொல்லுவோம். இயேசு கரையில் இறங்கி வரும்போது அலங்கோலமான நிலையில் ஒரு மனிதன் வந்து கொண்டிருக்கிறான். இதை சீசன் பார்க்கிறார்கள், இயேசுவும் பார்க்கிறார். என்னப்பா இது? ஒரு மனிதன் எதிரே வருகிறவர் ஒரு அலங்கோலமே வந்து கொண்டிருக்கிறார் என்று. அடுத்த வசனம், இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்ட. கையில் தலையில சொல்லு. இயேசு கண்டபோது என்ன செய்தானா? ஐயோ. ஆமென். இயேசு போற இடத்துல சில சத்தம் எல்லாம் எழும்பும். ஆமென் அல்லேலூயா. கூக்குரலிட்டு விழுந்து இயேசு முன்பதாக விழுந்தார். பாருங்கள் பாருங்கள், சீசர்கள் பல கூட இருக்கலாம், மற்ற அநேகர் வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. யாருக்கு முன்னதாக விழவில்லை. ஹல்லேலூயா. வல்லமை பொருந்தினவராய், ஆமென், சர்வ வல்லமை நிறைந்தவராக, தேவனுடைய பிரசன்னத்தில் நிரப்பப்பட்டவராக, பரிசுத்தாய் பூரண நிறைவுள்ளவராக வந்து நிற்கிறவரை சாத்தான் அடையாளம் கண்டு கொண்டான். சீசனுக்கு முன்பதாக விளைய, வேறொரு மனிதன் முன்பதாக விளைய, யாரிடத்தில் அளவற்ற வல்லமை இருக்கிறது என்பதை சாத்தான் அறிந்தார். சொல்லுவோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளை. ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்டாய் என்றால் உனக்குள்ளே அதே வல்லமை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் 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 ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உனக்குள்ள அவருடைய வல்லமையினால் உன்னை நிரப்பப்பட்டிருக்கிறாய். நீ அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆவியின் நிறைந்தவனாய் நீ ஒரு இடத்துக்கு போனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவிகள் நடுங்கணும். ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கை அப்படி இருக்கணும். ஆமென் ஆமென். யாரா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், தேவனுடைய பிரசன்னத்தில் நிரம்பி கடந்து செல்ல வேண்டும். ஆமென். எந்த வீட்டில் சென்றாலும் அங்குள்ள மக்களுக்கு உன்னை பார்த்த பயம் இருக்கும். நீ ஒரு வீட்டில் நீ கடந்து போறேன்னா
அங்க இருக்கிற பொருளாதார அசுத்தாவிகள் சூரிய ஆவிகள் ஓட ஆரம்பிக்கும். உன்னை பார்த்தல்ல, உன்னில் இருக்கிற தேவனுடைய பிரசன்னத்தில் தேவனுடைய பிள்ளை தேவ பிரசன்னத்தை நிரம்பி வாழ கற்றுக்கொள்ள. ஆமென் ஆமென். ஜெபிக்கும் போது நல்ல ஆவியில அந்நிய பாஷை ஜெபிக்கும் போது ஆண்டவரே உடைய பிரசன்னத்தால என்ன நிரப்பும். உச்ச தலைவர் உள்ள கால்களிலே ஹalleluya உடைய பிரசன்னம் என்னை மூடட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஹalleluya. ஏன்னா அப்படி நீ ஜெபிக்க உடைய தாகத்தை பார்க்கிற கர்த்தர், உடைய வாஞ்சையை பார்க்கிற கர்த்தர் உன்னை நிரப்புவார். ஆமென் 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 ஆமென். அந்த தேவ பிரசன்னத்தோடு நீ கடந்து செல்வாய் என்றால் எங்கு சென்றாலும் அங்கே மக்கள் அறிந்து கொள்வார்கள், இந்த மனிதனோடு இந்த மனுஷியோடு கர்த்தர் இருக்கிறார். ஹalleluya. யோசேப்பு பார்த்து சொன்னார், ஹalleluya, தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன். தாவீதை பார்த்து சொன்னார், தேவனுடைய ஆவியை பெற்ற மனிதன் என்று சொன்னார். ஆமென் 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 ஆமென். யோசேப்பை பார்த்து சொன்னார், அதே போல உன்னை பார்த்து சொல்ல வேண்டும். தாவீதை பார்த்து சொன்னது போல உன்னை பார்த்து சொல்ல வேண்டும். ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. தாவீதுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. உன்னை பார்த்து சொல்லணும், இந்த நபர் யார், இவருக்குள் விசேஷித்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. இவர் யார், இவருக்குள் விசேஷித்த தேவ ஆவி இருக்கிறது. எவ்வளவுக்கு தேவனோடு நெருங்குகிறாயோ அவ்வளவுக்கு அவருடைய வல்லமையை நீ நிரப்பப்படுகிறார். எவ்வளவுக்கு அவருடைய தாழ்வு இருக்கிறாயோ அவ்வளவு அவருடைய பிரசனத்தில் மூடி மறைக்கிறவராக பார்க்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஆமென். பாருங்க, நீ எப்படிப்பட்ட நிலையில் அழகு இருக்கலாம், அழகு இல்லாமல் இருக்கலாம், உன்னுடைய தேவ பிரசன்னம் இருந்தால் புதிய அழகை வெளிப்படுத்தும். ஆமென் ஆமென் ஆமென். தேவ பிரசன்ஸ், ஆவி நிறைந்த ஆவியோடு சஞ்சரிக்கிற உன்னதமான பழக்கம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருந்தால் அல்லேலூயா, வெறுக்கிறவரும் உன்னை தேடி வருவார், உன்னை பகைக்கிறவரும் உன்னை தேடி வருவார்கள். அல்லேலூயா. சொல்லுவாங்க, உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு நிம்மதியாக இருக்கு சொல்லுவாங்க. ஆமென் அல்லேலூயா. இந்த முகத்தை பார்த்தாலே சந்தோஷமா இருக்கையா. நீ ஏன் வீட்டுல வந்து 4 வார்த்தை பேசின எங்களுக்கு நிம்மதியா இருக்கு சொல்லணும். அல்லேலூயா. அதாவது ஒரு வீட்டுல நீங்க போறீங்க, உண்மையாய் கர்த்தரோடு வாழ்கிற நெருங்கி வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, பரிசுத்த ஆவியானவரோடு நெருங்கி வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனோடு உறவாடுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை. ஹalleluya. ஒரு வீட்டில் போய் உட்கார்ந்து 4 வார்த்தை சொந்தக்காரர்கள் யார் வீட்டிலிருந்து பேச ஆரம்பித்தாலே, நீங்க வந்ததுலேருந்து எனக்கு ஒரு சமாதானம் இருக்கு. நீங்க பேசும்போதே எனக்குள்ள இருந்து ஒரு பாரம் நீங்கி போச்சு. அப்பப்போ என் வீட்டுக்கு வருவீங்களா, கூப்பிடுவீங்களா இல்லையா, சத்தமா இல்லை பார்த்தீங்களா? அப்போ இதெல்லாம் யாருடைய வேலை, நம்முடைய வேலை. நாம் அவரோடு வைத்திருக்கிற அந்த உறவு நம்மளுக்கு பிரசனத்தால் நம்ம நிரப்புகிறார். பிரசனத்தால் நிரப்பப்படும் போது உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அவருடைய இருதயத்தின் காயத்தை ஆற்றும். ஆமென் ஆமென். உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். ஆமென். தேவனோடு ஐக்கியப்பட்டு வாழ்ந்துப்பா. கையை நல்லிலே சொல்லுவோம், சொல்லுவோம், தேவனோட நேரத்தை செலவிட்டுப்பா, ஆண்டவரை உறவாடிப்பா. ஆமென். உள்ள ஒரு வித்தியாசமான அனுபவத்தை உலக மக்கள் பார்ப்பார்கள். ஹalleluya. இயேசுவுக்கு முன்பாய் முகம் குப்புற விழுந்து, தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். பிசாசு இயேசுவிடத்தில் ஒரு ஜெபம் பண்றான். ஆமென் அல்லேலூயா. இயேசுவிடத்தில் ஜெபிக்கிற பிசாசு ஜெபம் பண்ணிருக்க. அன்னை சொல்ல, நான் நல்லா ஜெபம் பண்றேன், நீ கீழ்ப்படியாம காட்டி உன் தாறுமாறா வாழ்ந்து கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம கர்த்தருடைய சத்தியத்துக்கு எதிர்ப்பு நின்றுட்டு எப்படி ஜெபம் பண்ணாலும் லேகியம் ஜெபித்தது மாதிரியா இருக்கு. அல்லேலூயா.
இயேசு ஒருத்தர் பிசாசை ஜெபம் பண்றான். ஆண்டவரே பாருங்க எவ்வளவு அழகா ஜெபம் பண்றான் பாருங்க. இந்த மாதிரி விசுவாசி கூட ஜெபம் பண்ண மாட்டாங்க போட்டுருக்கு. விழுந்து இயேசுவே எப்படியா இந்த மாதிரி உள்ள வார்த்தை யாரும் உச்சரிக்கிறது இல்லை நம்ம ஆட்கள். சோத்தராப்பா 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 இப்படியே ஜோம் பண்ணியே நாக்கெல்லாம் தேஞ்சு உதடெல்லாம் கிழிஞ்சு இப்படி இருக்கிறவங்க உண்டு. சாத்தான் கரெக்டாக ஜெபிக்கிறான். ஆமாம், நம்ம தேவனுடைய பிள்ளைகளை இந்த மூலம் ஜெபிக்க சில காரியம் என்ன புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. சாசு போய் கண்டபடி என்ன ஆண்டவரே என்ன துக்கப்படுத்த வந்தீர் அப்படி சண்டை போட முகம் குப்புற விழுந்தான். எப்படி விழுந்தான்? சாதா ஜெபம் அல்ல. பிசாசுக்கு ஆண்டவர் முன்பதாக எப்படி நிக்கணும்னு அவனுக்கு தெரியும். தேவனுடைய வல்லமை அறிந்தவன். தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை சாத்தான் அறிந்திருந்தார். அதே தேவனை தான் உனக்குள்ள நீ வைத்திருக்கிறாய். ஆமென். நீ அறியவில்லை, அவன் அறிந்தான். அவனுடைய வல்லமைக்கு முன்பாக அவனால் நிமிர்ந்து நிற்க முடியவில்லை. முகங்கு புறவிழந்தார். ஆனால் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ள சொல்லுகிற நீ தேவனுடைய வல்லமை அறியாமல் வாழ்க்கையில பிரச்சனைகள் மத்தியில போராட்டம் மத்தியில சோர்ந்து போய் ஐயோ எனக்கு அப்படி எப்படி அது கிடைக்கல இதை முறுமுறுத்து நடக்கிறிய. ஒன்று புரிந்து கொள், தேவனுடைய வல்லமையை நீ சரியாக அறிந்து விசுவாசிக்காமல் இருக்கிற வகையிலையும் அற்புதத்தை உன் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாது. முகங்கு பலவிழந்தான் சாத்தான். விழுந்து இயேசுவே அந்த வார்த்தையை பாருங்க, உன்னதமான தேவனுடைய குமாரனே ரொம்ப கெஞ்சான். எனக்கும் உமக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தாத படிக்கும் கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளவு நடுங்கிறான் பாருங்க பிசாசு. ஆண்டவரை இயேசுவை பார்த்து பிசாசு என்ன செய்ய நடுங்கிறான். ஏன் அவருக்குள் அவர் தேவனுடைய குமாரன் மட்டுமல்ல அளவற்ற வல்லமை இருக்கிறது. இதே நடுக்கம் உன்னை பார்த்து சாத்தான் நடுங்க வேண்டும். ஆமென். இதே நடுக்கம் உன்னை பார்த்து சாத்தான் நடுங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காக உன்னை கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை கெட்ட கனவு வருது, சூனியம் வச்சுட்டாங்க, மந்திரம் வச்சுட்டாங்க, வாயில சொல்றதுக்கு ஒரு வெக்கமே இல்லையா? ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சூனியம் வச்சா பலிக்குமா? சொல்லு. உன்னோட தேவன் இருந்தால் அது பலிக்காது. ஆமென். ஹalleluya. ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை சொல்லாரு பக்கத்து வீட்டுக்காரன் சூனியம் வச்சா அவன் அழ செய்தான். இது இல்ல, உனக்குள் இருக்கிற தேவனுடைய வல்லமையை நீ அனுபவித்து அறியவில்லை. அவனை யாரென்று அறியாமல் இருக்கிறான். ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென். எனக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அவருடைய வல்லமையால் நிரப்பப்பட்டவர் நம்மளால் காணப்படுகிறேன். அதனால் எனக்கு எதிராக, என் குடும்பத்திற்கு எதிராக, என் பிள்ளைகளுக்கு எதிராக சத்துரு ஒன்று செய்ய முடியாது என்ற ஒரு தெளிவு இருக்கணும். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். ஹalleluya. பயப்படக்கூடாது. ஆமென். ஹalleluya. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஏதாவது கெட்ட கனவு போல வந்தோன்னா ஐயோ யாரோ செஞ்சுட்டாங்க, உன் வாழ்க்கையில் உள்ள பரிசுத்த குறைவினால வந்து சொல்லுவாங்க. பரிசுத்தமாக இருக்கிற வாழ்கிற உனக்கு கெட்ட கனவு வராது. பாவத்திலும் தவறான எண்ணங்களும் பகைமை உணர்வுகளும் கசப்புகளும் எரிச்சலோடு வாழ்கிற உனக்கு தான் என்ன கனவு வரும்? கெட்ட கனவு. சுத்த இருதயத்தோடு கர்த்தரோடு உறவாடி வாழ்கிற உண்மை உனக்கு கெட்ட கனவு கொண்டு வர முடியாது. ஆமென். ஒரு மாநில கூடாரத்தை ஒரு கூடாரத்தை சத்துரு அணுக முடியாது. உன் வீட்டை சுற்றி கர்த்தருடைய பாதுகாவல் இருக்கிறது. பட்டை மேலின தேவ தூதர்கள் அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமான காரியம் அல்ல. பட்டை மேலின தூதர்கள் ஆமென், ஆமென், உன் வீட்டை சுற்றி பாதுகாவலுக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த வல்லமை உன்னை அணுக முடியும் என்பதை மறந்து விடாது.
அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கணும். நீ சொல்லணும், ஆமென். என் வீட்டை சுற்றி தேவன் நம்முடைய தூதரை அனுப்பி இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் என்னை காக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தேவனை அறிக்கை பண்ணணும். ஆமென், ஆமென். வீட்டை சுற்றி நட. என் வீட்டை சுற்றி கர்த்தர் இருக்கிறார். என்னோடு கர்த்தர் இருக்கிறார். என் வீட்டுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். என் வீட்டை சுற்றி என் காப்பாடுக்குள்ள கர்த்தர் விராமிக் கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமை இந்த இடத்தில் காணப்படுகிறது. ஒரு வாதியும் என் கூட வந்து அணுக முடியாது. ஒரு பொல்லாப்பு என் வீட்டை அணுகாது என்று விசுவாசம் கூட அறிக்கை பண்ணேன். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வீட்டுக்குள்ள நடந்து ஜெபம் பண்ண. ஆமென். சும்மா பகல்ல இருக்கிறியா? நட. சகோதரன் சகோதரி சரி, பிள்ளைகள் எல்லாரும் அவங்க இருக்கட்டும், அவங்க பாட்டுல பிள்ளைகளா இருந்தா ரட்சிக்கப்படப்படுது. நடங்க இருக்கட்டும். என் வீட்டுக்குள்ள உலாவுகிற தேவன் அல்லவா? அறிக்கை பண்ணி பாருங்க. அவன் என் வீட்டுக்குள்ள உலாவுகிற தேவன் அப்பா. இப்ப மகிமை எங்க வீட்டுக்குள்ள இருக்கு. இந்த பிரச்சனை எங்க வீட்டுக்குள்ள இருக்கு. நீர் எங்க வீட்டு குடும்பத்தை தலைவராக இருக்கிறீர்கள். என் வீட்டை சுற்றி நீ பாதுகாப்பு வைத்திருக்கிறீர்கள். யோபுவின் வீட்டை சுற்றி பாதுகாப்பு வைத்த கர்த்தர் என் வீட்டை சுற்றி கர்த்தர் பாதுகாப்பு வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு அறிக்கை பண்ண பார்ப்போம். எப்படி ஒரு வீட்டை தேடி சத்துரு வர முடியும்? வருமா? சொல்லு. என்னுடைய வீட்டு அருகாமையில, என் வீட்டு எல்கையில சாத்தான் வர முடியாது. என் தேவனுடைய பாதுகாப்பு என் வீட்டை சுற்றி இருக்கிறது. என் கர்த்தர் என் வீட்டுக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறார். கையெழுத்து வைக்கப்படுது. ஹல்லேலூயா. நான் விளையாட்டுக்கு சொல்றேன். ஆமென், ஆமென். சீரியஸா சொல்றேன். நான் செய்கிற காரியம். ஹல்லேலூயா. நான் பல காரியம் சொல்லி இருக்கிறேன். ஆமென். சில நேரம் நடந்து சொல்லிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. ஒரு மகிமையின் வீட்டுக்குள் என் எழுகை போல இருக்கிறவங்க நமக்கு நன்றி ஆண்டவர். ஜெபத்தை சுற்றி தேவ பிரசன்னம் இருக்கிறவங்க நமக்கு நன்றி ஆண்டவர். தேவ தூதர்களுக்கு உலாவி கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி ஆண்டவர். என்று நான் தேவனை துதிக்கிறதுக்கு ஆமென். அந்த பிரசன்னம் நமக்கு காணப்படும். glory 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 glory. நீடா ரபா ரபா ரபா. இதுல ஒரு தேவனுடைய பிள்ளை உங்கள் வாழ்க்கையில நீங்க அந்த அனுபவ ரீதியாக்கணும். ஆமென். நம்ம ஒரு சொங்க மாதிரி ஒரு மூலையில இருந்துட்டு ஏசப்பா தோத்திரம் அப்பா, அப்படியப்பா இப்படியப்பா, அங்கப்பா இங்கப்பா தங்கப்பான்னு ஜோம் பண்ணாங்க. ஒரு மாதிரி மூலையில் போய் உட்காந்துருச்சு. நிறைய பேர் பார்க்குறேன். அவங்க வாயில் என்ன சொல்கிறாங்கன்னு எட்டி பார்த்தா கூட தெரியாது. அல்ல. ஆமென். வானத்தின் கூடி உண்டாக்குற சர்வ வல்லமுள்ள தேவன் உடற்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அவர் மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. பொல்லாத ஆவியின் சேனைகளை அவரை முன்பு நடுக்கும். ஆமென். அவ்வளவு பெரிய தேவன் உனக்குள்ள இருக்கிறார். ஏன் நீ பயப்பட? ஏன் நீ கலங்கணும்? தேவனுடைய பிள்ளையான விசுவாசித்து ஆமென். வீட்டுக்குள்ள ஒவ்வொரு அறைக்குள்ள நடந்தது கத்திர துதி. ஆமென். இன்று முதல் காரியம் செய்க. ஆமென், ஆமென். பகல்லையும் சரி ராத்திரியும் சரி, வீட்டுல அதிகமான ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்துல ராத்திரியும் சரி எழும்பி வீட்டுக்குள்ள நட. ரத்தம் இந்த வீட்டுக்குள்ள தணிக்கப்பட்டு உம்முடைய வீடு. ஆமென். நான் உம்முடைய பிள்ளை. ஆமென். நாங்கள் உண்மை ஆராதிக்கிற மக்கள். எங்க வீடு கூட மகிமையை நான் மூடுவப்பா. இந்த பிரசன்னத்தால் இடத்தை மூடும். என் வீட்டுக்குள்ள அறை வீடுகளுக்குள்ள எங்க வீட்டை சுற்றி உன மகிமையாக உங்க அக்கினி இறங்கட்டும் அப்பா. தேவனே, உம்முடைய தூதர்களை எங்க வீட்டை சுற்றி நீ காவலுக்கு வைப்பீராக என்று ஜெபம் பண்ணி பாரு. ஆமென். உன்னுடைய ஊர்ல ஓ குடும்பம், உன்
வீடு வித்தியாசமா இருக்கும். சாதாரணமா நினைக்காத. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீ சாதாரணமான நபர் அல்ல. உனக்குள் இருக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. பிசாசை நடுக்க பிடித்த தேவன், அவனை நடுக்க வைத்த தேவன். சொன்ன இங்கோட சொல்லி கேட்டுட்டு போகல, நீ அபியாசப்படுத்த. உனக்கு அனுபவம் என்ன செய்யணும்? அனுபவம். சிலவங்க தண்ணி ஜோம் பண்ணிட்டு போவாங்க, இருக்குன்னு தெரியல, தீர்த்தம் தள்ளி சரி தள்ளி விசுவாசம். நான் ஒண்ணு சொல்றேன், அதை விட நீ நடந்து ஜோம் பண்ணி பாரு. தண்ணீர் அல்ல விசுவாசம், அல்ல உன்னில் உனக்கு இருக்கிற கர்த்தர் விசுவாசம். தண்ணி ஜோம் பண்ணி கூட தெளிச்சா போதும் நினைக்காது, அது தவறு. அந்த விசுவாசத்தை விட்டு விலகணும், அது குழந்தை. அல்லேலூயா. மறுபடியும் விசுவாசம் என்னவென்றால், எனக்குள் பெரிய தேவன் இருக்கிறார், அவருடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறார். பிசாசை நடுங்கிறார் என்றால் அவன் அந்த ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார் என்றால் என் எல்லையை சுற்றி சத்துரு வரவே ஆச்சரியமான அந்த நிலையில் விசுவாசத்தோடு கர்த்தரை துதித்து ஆவியில நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி வீட்டை சுற்றி வீட்டுக்குள்ள நட, கள்ளி கடா, தோட்டம் துறவா நட, ஆண்டவரை துதிச்சுட்டு. ஆமென். ஆண்டவரை துதிச்சுட்டு தோட்டத்துல நடந்து வா. புரியுதா? தோட்டம் இருக்கிறவங்க, கள்ளி காடு இருக்கிறவங்க இதை செய். முதல்ல அப்பா, இது உமக்குரிய இடம் அல்லவா, இந்த இடத்துல உங்களுடைய ஆளுகை வெளிப்படட்டும். அப்பா, தேவனுடைய தூதர்கள் இந்த இடத்துல வரட்டும். ஆண்டவரே, விவசாயத்தில் வார எல்லா இதுவும் போயிடும். யாரும் மண்கன் போட முடியாது, எந்த விஷப்பூச்சும் வர முடியாது. உன் வீட்டுக்கு, உன் தோட்டத்துக்கு, உன் குடும்பத்திற்கு ஜெபிக்க நான் வர வேண்டிய தேவையில்லை. எனக்குள் இருக்கிற அதே ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறார். முக்கிய காரியங்கள், ஒரு வீட்டு சில காரியங்களா ஃபங்க்ஷனா அதான் இதான் இந்த பிரச்சனை, கெட்ட கனவு, சாசிக போராட்டம், இதுக்கெல்லாம் ஊழியக்காரன் தேவையில்லைங்க. எனக்குள்ள இருக்கிற அதே ஆண்டவர் உனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிற அதே ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். அது விசுவாசத்தை நீ பலம் பெற்றுக்கொள். ஆமென். எனக்குள் என் தேவன் இருக்கிறார் அல்லவா, என் தேவன் எனக்குள் இருக்கிறாரு. அப்படி என் வீட்டை சுற்றி அவர் இல்லையா, அவருடைய தூதர்கள் இல்லையா? எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அந்த விசுவாசம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவை. எத்தனை பேர் இன்னும் முதல் அந்த விசுவாசத்துல கர்த்தரை வீட்டை சுற்றி வீட்டுக்குள்ள நடந்து கர்த்தரை துதிக்க போறீங்க? ஐயோ வேது இன்னும் செய்து பாரு. நல்ல ஆவியில் நிரம்பி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி வீட்டுக்குள்ள வெளியே நடந்து கர்த்தரை துதித்து பாரு. ஒரு வாரத்துக்குள்ள கர்த்தர் பெரிய மாற்றத்தை கண்டிருந்தோம். பெரியவர் கர்த்தர், பெரியவர், அவர் ஆச்சரியமான தேவன், அவர் அதிசயங்களின் தேவன். ஆண்டவரே, மகிமையினால் ஒரு நிலத்தை மூடுவீராக, வல்லமையினால் ஒரு நிலத்தை நிரப்புவீராக. என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னார். ஆமென். அடுத்த வசனம், அந்த ஆவியை போகும்படி கட்டளையிட்டபடியினால் அப்படி சொன்னான். அசுத்த ஆவி அவனை பிடித்தது. எப்படி? சங்கிலிகளாலும் விலங்குகளாலும் கட்டுண்டு வைக்கப்பட்டவன் பாருங்க. கட்டுண்டு காவல்படுத்தப்பட்டிருந்தவன் கட்டுகளை முறித்து போட்டு வனாந்தரத்தை துரத்தி விடப்பட்டான். கட்டுக்கும் நிக்கல, அல்லேலூயா. விலங்குக்கும் நிக்க முடியல, அடக்க முடியல, எல்லாம் முறித்து விட்டு அவன் அவன் எங்க கொண்டு போச்சு? வனாந்தரத்துக்கு. அநேக குடும்பங்கள்ல சில பிள்ளைகள் கூட இப்படிதான், புத்தி சொன்னா கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. கண்டிஷன் போட்டு அநேகருக்கு பிடிக்காது. ஊழியக்காரன் கண்டிஷன் பண்ணாலும் பிடிக்காது. அந்த கண்டிஷனை முடிச்சிடும். ஆமாம். அல்லேலூயா. இப்படி நிறைய பிசாசம், ஒரு விதமான பிசாசம். ஆமாம். சரி, கீழே வாசிப்போம்.
உன்னுடைய பேர் என்ன என்றால் லேகியோன் என்றால் 6000. ஆமென், அல்லேலூயா. அப்போ லேகியோன் ஆயிரக்கணக்கில் பிசாசு பிடித்த ஒரு மனுஷன். ஆயிரக்கணக்கில் பிசாசு, ஒரு பிசாசு இல்லை. லேகியோன் என்றால் அன்றைய ரோம கவர்மெண்டுடைய மிலிட்டரி பட்டாளத்தில் உள்ளதான 6000 பேர் கொண்ட மிலிட்டரிக்கு போட்ட பேராக என்னது? 6000. லேகியோன் என்றால் 6000. அப்போ அவனை 6000 பிசாசு பிடிச்சிருக்கு. ஆமென், அல்லேலூயா. அநேகர் என்ன யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அவங்க கண்ணு திறந்து பார்க்குற இடம் போது அவங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரி தெரியும். யோசிக்கிறாங்க, ஆமா ஆமா, அப்படி ஒன்றும் வர முடியாது. ஸ்தோத்திரம். வாங்க விடுறாங்க உங்களை, உங்களை இந்த சுடுகாட்டில் ஒன்று போக சொல்கிறேன், போயிட்டு வாங்க. அதாவது யாராவது வீட்டு போது செத்துட்டா, ஹேய் ராத்திரி வெளியே போகாத, ஏன் மற்றவன் என்னது விஷம் குடிச்சு செத்தான், சிறுக்கு போட்டு செத்தான், அங்கே எங்கேயாவது பதுங்கி நிற்க பிடிச்சிடும், அப்போ கட்டாயம் அவனை பிடிக்கும். சாதாரணமான பிசாசுடைய சில கிரியைக்கு பயப்படாத, தேவன் பெரியவராக ஒரு வாசம். ஆமே, இல்லைன்னா அந்த மாவட்டத்தில் குடியிருக்க முடியுமா? நடமாடவே முடியாது இல்லையா? ஸ்தோத்திரம். ஆமென். இன்று வரை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை பார்த்தா சத்துரு நடுங்குவான். தேவனுடைய பிள்ளையே, நீ ஆகிய நிரம்பி வாழ்ந்து பார், பரிசுத்தமா வாழ்ந்து பார், உன்னை பார்த்து சத்துரு நடுங்குவான். உணவுரிய தேவனை நீயும் நான் ஆராதிச்சுட்டு மூஞ்சி தொங்க போட்டுட்டு ராத்திரி அமர்த்து, நீ வெக்க 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 நீ கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லவே சொல்ல. கெட்ட கனவு செத்தவங்க எல்லாம் வராங்க, நீ செத்து போன நபர், அதனால தான் தேடி வராங்க. நல்ல ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைக்கு வீட்டு எல்கையில வர முடியாது. சவால் விட்டு சொல்றோம் உங்களுக்கு. உண்மையான கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா உன் வீட்டு எல்கைக்குள்ள ஒரு சொத்து அருகில் வர முடியாது சத்துரு. அதுபோல புரிந்து கொள்ளும். ஆமென். ஏனென்றால் இதே மாவட்டத்தில் நான் இங்க வருவதற்கு முன்ன எனக்கு தெரியாது, ஆனா இந்த மாவட்டத்தில் வந்து சுமார் 38 ஆண்டுகளாய் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். என்னுடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை எனக்கு நன்றாக அதே தேவன் உனக்குள்ளே எனக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறார். எதற்கு சென்றால் ஜெபம் பண்ணிட்டு போ, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு. ஏசப்பா, நான் இந்த விஷயத்துக்கு போறேன்ப்பா, இந்த பாதுகாவல் என்னோடு கூட இருக்கணும். நான் போகிற வாகனத்திற்கு முன்ன உன்னுடைய பாதுகாவல் சமூகம் கடன் சொல்லட்டும். நீ என்னோடு கூட இருக்கிறீர்கள் என்பதை சகல கண்கள் முன்பு நிறுவியும் என்று சொல்லி சொல்லிட்டு. ஆனா அவன்கிட்ட பாவம் இருக்கக்கூடாது, தவறு செய்யக்கூடாது, ஒழுங்கீனமா இருக்கக்கூடாது, கரெக்டா இருக்கணும். ஆமே. ஏதாவது குறைகள், சின்ன சின்ன மிஸ்டேக், பேச்சில் ஏதாவது இருக்குன்னா உடனே கொண்டு தெய்வ சமூகத்தில் என்ன செய்ய ஜெபம் பண்ணு. அங்கேருந்து ஜெபம் பண்ண சொல்லு, வீட்டில் வந்து ஜெபம் பண்ண. ஆண்டவரே, என் பேச்சில், என் நடக்கை, என் சிந்தனைகளில், இந்த பார்வையில் சில தவறுகள் என் வாழ்க்கையில் வந்திருக்கு, என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் பரிசுத்தப்படணும். அப்பப்போ சுத்திகரித்து வாழ. குறைகள் தூசி படிஞ்ச மாதிரி படியாமல் இருக்காது. ஏதாவது பேச்சில் கூட வந்துடும், ஏதோ நம்மளோட சிந்தனையில வந்துடும். எல்லாத்திலும் குறைகள் ஓட்டத்தான் செய்யும். அவ்வப்போது தெய்வ சமூகம் வழங்க. ஆண்டவரே, இன்னும் நான் இப்படி பேசினேன், இப்படி நடந்து கொண்டேன், இப்படி சிந்திச்சேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா உங்க ரத்தத்தினால. அல்லேலூயா. சிலுவையில் நீ சிந்தின ரத்தம் என் சிந்தனை, என்னுடைய இருதயம், என் கண்கள், உதடு, செவி, சரீரத்தில் எல்லா பகுதியும் சுத்திகரிக்கட்டும். அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அல்லேலூயா அவனை சுத்திகரித்து பாதுகாப்பார். அந்த நிலையில் வாழும்போது உன்னை சாத்தான் தொட முடியாது. பாருங்க, என்ன சொல்ல கீழே வாசிக்கும் போது வாசிப்ப தொடர்ந்து மடியால் கர்த்தரை வேண்டிக் கொண்டது. அது உடனே திரும்பி பார்க்குது.
மனுஷர்கள் ஏராளம் நடமாட்டுறாங்க. அது அதுக்கு கண்ணு எங்க போகுது? பன்றி கூட்டத்துல போகுது. பாருங்க, பிசாசானவன் விரும்புகிற ஒன்று என்னது? பன்றி. அதனால தான் நம்ம பன்றி கறி சாப்பிட்டதில்லை. சாப்பிடுறீங்களா? வாசிப்போம். அது எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுது பாருங்க. ரொம்ப விவரமான பிசாசு போட்டிருக்க. அதுக்கு தெரியுது ஆண்டவர் கட்டளை இடாம பன்றிக்குள்ள போக முடியும். பார்த்தீங்களா? பன்றிக்குள்ள போறதுக்கு யார்கிட்ட கேட்குது? சொல்லும். அப்படி என்றால் எப்படியே உன் வீட்டில் வர பிசாசு? கொஞ்சம் யோசி. பன்றிக்குள்ள என்ன அனுப்பும்னு கேட்கறதுக்கு அது விவரம் இருக்குன்னா, இவ்வளவு விவரமா ஜெபம் பண்ற பிசாசு எப்படி ஓம் வீட்டுக்குள்ள வரும்? கேட்காம. அப்ப நீ திறந்து போட்டதுனால தான் வந்தது. பிசாசுக்கு என்ன செய்யாதுங்க? இடம் கூட அதை கொடுத்தனால வந்தது. புரியுதா இல்லையா? தேவ மக்கள் இதை புரிந்து கொள்ளணும். பன்றி கூட்டத்துக்குள் போறதுக்கு இயேசுவோடத்துல என்ன கேட்குது? என்ன போக கட்டளையிடும். இந்த இடம் நம்ம அதனுடைய ஏரியாவை கொஞ்சம் நல்லா சிந்திக்கணும். வாசிப்போம். உத்தரவு கொடுத்தார், போ, அவ்வளவுதான். நீங்கி தானே உயர்ந்த மேட்டில் இருந்து ஆஹா, பன்றி எவ்வளவு ரோஷம் உள்ள பன்றி. அதை விட நல்லா யோசிக்க பார்க்கலாம். எவ்வளவு ரோஷம். மனுஷனுக்கு ரோஷம் கிடையாது. ஆனா யாருக்கு ரோஷம்? பன்றிக்கு தானே ரோஷம். இந்த 6000 பிசாசை வச்சுட்டு உயிரோட வாழ்றான். துணி ஒண்ணு இல்லாம, சங்கிலி எல்லாம் உடைச்சிட்டு. ஆனா சாகணும்னு நினைச்சானா? இல்லை. ஆடா, நம்ம பைக்கில் சொல்லி சுமார் 3000 பன்றி அப்படி சொல்லியிருக்காதுல. அவைகள் எவ்வளவு? சுமார் 3000 பன்றிகள் சொல்லியிருக்காதுல. அப்போ இந்த 3000 பன்றிகள், அந்த 3000 பன்றிக்குள்ள 6000 பிசாசு. 6000 பிசாசு பிடிச்சவனே நடமாடலாம். ஆனா 2 பிசாசு உள்ள ஏறணும்னே பன்றிக்கு நிம்மதியா இருக்கணும். இனி நான் உயிரோட வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாதுன்னு கடல்ல குதிச்சு செத்துது. ஆனா மனிதனை விட பன்றி எவ்வளவு ரோஷம் உள்ளது. மனுஷன் 6000 பிசாசை வச்சுட்டு கல்லு மாதிரி துணிகள் இல்லாமல் ஊரெல்லாம் சுற்றி எனக்கு அபலச்சனம் பிடிச்சவன் தோத்துரும். சுடுகாட்டில் இருந்து உழைக்கிட்டான். ஆனால் 2 பிசாசு கூட ஒன்று பண்டிக்கிறோம். நம்ம உயிரோடு வாழ்ந்துதான் என்ன பிரயோஜனம்? செத்துருவோம். கடை பாருங்க, வாசிப்போம் கீழே. மேய்த்தவர்கள் சம்பவித்ததை கண்டு ஓடி போய் எல்லாரும் எப்பா பண்ணி 3000 பண்டி இறைச்சது போச்சப்பா. அங்க ஒரு வந்தாமாரு வந்து என்னமோ செஞ்சு போட்ட மந்திரவாதி போட்டிருக்கு, என்னென்னமோ சொல்லியிருப்போம் போட்டிருக்கு. எல்லாரும் ஓடி வந்தாங்க. வந்து பார்க்கும்படி வந்து புத்தி தெரிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இப்போ வஸ்திரம் இல்லாதவன் வஸ்திரம் உடுத்தி இருக்கான், அழுக்கா இருந்தவன் நீட்டா இருக்கிறான். ஒரு பெரிய மாற்றம் வந்து போச்சு. வஸ்திரம் தரித்திருக்கிறது அவர் கண்டார்கள், பார்த்தார்கள், பார்த்து பயந்தார்கள். கண்டவர்கள் அறிவித்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் அந்த அற்புதம் நடந்ததுனால எங்க ஊரை விட்டு ஓடிடுமைய. இவனுக்கு இப்ப என்னன்னா பிரச்சனை? பன்றியாக முக்கியம். இவ்வளவு கேவலமாக நல்லா இருக்கிறான்னு ஒரு எண்ணம் அவனுக்கு இல்லை. இன்னும் இவருங்க இருந்த ஊர்ல இருக்கிற பண்ணி எல்லாம் கொண்டு போடுவார்கள். இந்த இயேசு நமக்கு வேண்டாம். இந்த அறிவறுப்பு நமக்கு போய் நினைச்சது மாதிரி. அல்லேலூயா.
ஆனா பாருங்க, கீழே வாசி ஒரு சம்பவம் நடக்குது. பிசாசு நீங்க மனுஷன், பிசாசு நீங்கிற மனுஷன் எல்லாம் துணியெல்லாம் உடுத்தி பவுடர்லாம் அடிச்சு ஸ்ப்ரேலாம் அடிச்சுட்டு பைபிளை தூக்கியிருப்பான். சரி, பைபிளை போய் இல்லை, ஆனாலும் நான் சொல்றேன், பைபிளை தூக்கிட்டு இயேசுவே நானும் உங்க கூட வரேன், ஏண்டா இனி இந்த பேய் பிடிச்ச ஊர் எனக்கு வேண்டாம், நான் உங்க கூடயே வந்துடுறேன் கிளம்புறான். உடனே என்னாச்சு, நீ என் கூட வர வேண்டியவன் அல்ல, வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவர்களை எல்லாம் அறிவி என்று சொன்னான். அல்லேலூயா சொல்லுவோமா? அங்கிருந்து எங்க ஊரை விட்டு போவது சொல்லி விட்டாங்க. அல்லேலூயா. இப்போ இவன் கர்த்தருடைய ஞானத்தை பாருங்க. இவன் இயேசு பின்னாடி போறங்க கிளம்புனா, நீங்க இரு, உங்க குடும்பத்துல சொந்த பந்துக்கள் ஊரார்கிட்ட எல்லாம் உனக்கு தேவன் செய்ததை நீ சொல்லு. எத்தனை சொல்ல முடியும்? எனக்கு தேவன் பல நன்மைகளை செய்திருக்கிறார், என் வாழ்க்கையில் பெரிய ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார், என் வியாதியை குணமாக்கி இருக்கிறார், என் பிசாசம் பிடிந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், என் பாவத்தை மன்னித்திருக்கிறார், ஒரு புது வாழ்க்கையை கொடுத்திருக்க மட்டும் கையை தூக்குவாங்க. என்ன உங்களை பார்த்து கத்துறாரு தான் சொல்றாரு, நீ வந்து வந்து போறதில்ல. அல்லேலூயா. உனக்கு தேவன் செய்ததை நீ சொல்ல வேண்டியது அவசியம். ஆமென். உனக்கு தேவன் என்ன செய்தாரோ அதை நீ என்ன செய், உன் வீட்டாருக்கு, உன் சொந்த பந்துக்களுக்கு செய். ஏனென்றால் இவனிடத்தில் வந்த மாற்றத்தை ஊரார் பார்க்கிறார். உன்னிடத்தில் வந்த மாற்றத்தை உன் குடும்பத்தார் பார்க்க வேண்டும், உன் ஊரார் பார்க்க வேண்டும், நீ வேலை செய்கிற இடத்தில் உள்ளவர் பார்க்க வேண்டும், உன் நண்பர்கள் பார்க்க வேண்டும். பார்த்தால்தான் நீ சொன்னா இயேசுவை நம்புவாங்க. புரியுதா இல்லையா? அதாவது நம்மில் ஒரு மாற்றம் ஏற்படாமல் இருக்கிறது வரையிலையும் அந்த உன்னில் ஏற்பட்ட மாற்றத்தை சொல்ல உனக்கு வாயில வராது. சொல்ல முடியுதாங்க? ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் மாற்றம் வந்தது உண்மை என்றால், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது உண்மை என்றால், உன் வியாதி கற்று குணமாக்குறது உண்மை என்றால், உன் குடும்பத்தில் சூனிய கற்று விடுதலை பெற்றது உண்மை என்றால், அந்த விடுதலை பெற்ற நீதான் பிறருக்கு விடுதலை பெற்று என்ன செய்யணும்? சொல்லணும். உன் சொல்ல உன் வாயில் வரவில்லை என்றால் உனக்குள் மாற்றம் வரவில்லை. இயேசுவை நீ சந்தித்தது உண்மைன்னா உன்கிட்ட என்ன வந்திருக்கு? மாற்றம் வந்தான். நீ கர்த்தரை ஆராதிப்பது உண்மை என்றால் உன் மாற்றம் வராமல் ஆராதிக்க மாட்டாய். மாற்றம் வந்திருக்கு என்றால் நீ பிறருக்கு சொல்லுவ. சொல்லுவதன்படி உன்னிடத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்க என்று அவர்கள் பார்த்து புரிந்து கொள்வார்கள். புரிந்து கொள்ளாத இல்லையா? அப்ப மாற்றத்தை பார்க்காமல் நீ சொன்னா நம்புவார்களா? இல்லை. பாஸ்டர், நான் நிறைய பேர் இயேசு பற்றி சொல்றேன், ஆனா வர்றாங்க இல்லை, திட்டுறாங்க. உன்னிடத்தில் மாற்றம் ஏற்படாமல் யாருக்கு சொன்னாலும் வரமாட்டார். மாற்றம் ஏற்பட்டிருக்கா இல்லையா? மாற்றம் ஏற்படவில்லை என்றால் இன்றைய மாற்றம் ஏற்பட உன்னை ஒப்புக் கொடுக்கணும். சாட்சியின் வாழ்க்கை. கட்ட துக்கப்படுகிற நிலையில் உள்ள ஏதாவது காரியம் இருந்தால் உடனே அறிக்கை செய்து விட்டு விடலாம். ஆண்டவரே, என்னில் ஒரு மாற்றத்தை என் குடும்பத்தார், என் ஊரார், என் தேசத்தார், நான் வேலை செய்கிற இடத்தில் உள்ளவர்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி விடுதலை பெற்றுக்கொள். அப்புறம் நீ சொல், பரவாயில்லையே இந்த வாழ்க்கையில கரிமா, இந்த கரிமா பழைய கரிமா இல்லையே, எவ்வளோ நியாயமாக பேசுகிறான், கரெக்டாக பேசுகிறான், இப்படி இருக்கிறான். இந்த பொய்ப்பு தலாட்டம், கெட்ட வார்த்தை, கேவலமான வார்த்தை ஒன்றும் கிடையாது. என் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்கிறான், என் பேச்சே ஒரு வித்தியாசமாக இருக்கப்பா, மாறி இருக்கிறான், என்ன ஒன்று பார்ப்பான். அப்போ தான் எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்லலாம். உன் வாழ்க்கையில் மாற்றம் வந்திருந்தால் ஏன் அந்த மாற்றத்தை அவர்கள் பார்க்கிற அளவில் மாறணும். ஒன்று. இரண்டாவது, உன் சொல்லில வெளிப்படணும். நீ மாறாமல் சொன்னா நம்ப வேண்டாம். புரியுதா இல்லையா?
அப்போ உன்னில் மாற்றம் இல்லை என்றால் உடனே மாற்றத்துக்கு ஆண்டவரை கேளு. இயேசுப்பா, என்னிடத்தில் மாற்றம் ஏற்படவில்லை. லேகியம் பிசாசு பிடிச்சவனும் மாற்றம் ஏற்பட்டதால் தான் அவன் சொன்னதை அவங்க கேட்டாங்க. என்னிடத்தில் மாற்றம் ஏற்படவில்லைப்பா. பிறர் புதிதான மனிதன் என்று பார்க்கிறார்கள். என் குணத்தில், என் வாழ்க்கையில், என் நடக்கையில், என் செயலில் ஒரு மாற்றம் வேண்டும். அதற்காக நான் கெஞ்சுகிறேன். கீழே வாசிக்கும் போது ஆமென், அவனை நோக்கி நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவர்கள் எல்லாம் அறிவி என்று சொல்லி அனுப்பிவிட்டார். போய் எல்லாம் பிரசித்தம் பண்ணுங்க. கையோட சொல்லுவோம். சொல்றான், எப்பா இது யாரு? அந்த வஸ்திரம் இல்லாத இருந்தவன் இல்லையா? சகிரியில உடைச்சிட்டு வந்தவன் இல்லையா? உடம்பெல்லாம் காயப்படுத்திட்டு இருந்தவன் இல்ல? சுடுகாட்டில் கிடந்தவன் இல்லையா? அவன் சொல்ற, ஆமாங்க நான் தான். மாற்றம் வந்திருக்கா இல்லையா? சொல்லு. ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையில மாற்றத்தை மற்றவர் பார்க்கணும். வேலை செய்ய போலாம், கூலி வேலை செய்யலாம், படிக்க போலாம், ஸ்கூலா இருக்கலாம், காலேஜா இருக்கலாம், அல்லது ஹாஸ்டல் தங்குற இடமா இருக்கலாம். உன்னில் ஒரு மாற்றத்தை உலக மக்கள் பார்க்க வேண்டும். சொல்லுவாங்க, உன்னோடு இருக்கிற தேவன் வித்தியாசமானது. உன்னோடு இருக்கிற தேவன் அவன் சாதாரணமானதல்ல. தேவனுடைய விசேஷத்தான விளைவுகள் இருக்கிறது. ஆமென். அடுத்த வசனம், இவனை விட்டுட்டு போற ஆண்டவர் எத்தனை நாள் கழிச்சு தெரியல, திரும்பி அவர் வாராரு. கட்டாயம் அங்க நான் ஒரு தடவை அனுப்பிட்டு வந்தேன், அங்க வேலை நடந்திருக்கும். உன்னை நம்பி ஒரு ஊர்ல வச்சிருக்கிறேன். என் மகனை வச்சுட்டு இந்த ஊர்ல வச்சிருக்கிறேன். என் மகளை வச்சுட்டு இந்த குடும்பத்தில் வச்சிருக்கிறேன். இவர் எனக்காக எதை செய்வார்? எனக்கு ஒரு நிலத்தை அவர் ஆயத்தப்படுத்தி இருப்பார் என்று கர்த்தர் எதிர்பார்ப்போடு பார்க்கிறார். அவர் திரும்பி வரும்போது காத்திருந்தாங்க. இயேசு வேண்டாம்னு துரத்துனவங்க இயேசுவே வாரும் என்று காத்திருந்தாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் நடந்த சம்பவம், மாற்றம் ஏற்பட்டவன் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறார். உங்கள் ஊர், உங்கள் குடும்பம் யாராகிலும் இயேசுவை வெறுக்கிறாங்களா? உன்னில் ஒரு மாற்றம் ஏற்பட்டார், நீ சொல்லுகிற சுவிசேஷம் அவனுக்கு செயல்படும். இத்தனை வருஷமாக இருக்கிறது அல்லவா ரட்சிக்கப்பட்டு? அன்று அனுப்பின கர்த்தர் திருப்பி வரும்போது திரக்கூட்ட ஜனங்களோடு இருக்கிறார். ஒரு 7 ஆண்டுகள் ஆகிறது, எத்தனை வருஷமாக கர்த்தருனை திரும்பி சந்திக்க கடந்து வந்திருக்கிறார். அனுப்பின மனுஷனாகிய நீ மட்டும்தான் இருக்கிறாயா, இல்ல ஒரு கூட்டம் ஆத்துமாக்களோடு இருக்கிறாயா? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ விட்டு நீ உன் நடக்கை, உன் செய்கை, உன் பேச்சு, உன்னுடைய செயல்கள், எல்லா விதமான துர்க்கிரியைகளும் ஆண்டவரை வெறுக்கிற அளவில் இருக்கிறதா? இன்றைக்கு உன் வாழ்க்கையில மாற்ற வேண்டும். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியை போடுகிற சண்டை, சச்சரவுகள், கெட்ட வார்த்தைகள், தீய சுபாவங்கள் பார்க்கிற ஜனங்கள் கேவலமா பேசுறாங்களா? அதை இன்றைக்கு நிறுத்து, இன்றைக்கு நிறுத்து. ஏன்? உன்னை பார்த்து ஜனங்கள் வரணும். உன்னில் ஏற்பட்ட மாற்றத்தை ஜனங்கள் பார்க்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் இதற்காக நீங்க ஆயத்தமா இருக்கீங்க? எல்லாரும் எழுந்து போவாங்க. எல்லாரும் எல்லாரும் உங்கள் வாழ்க்கை நீங்களே பாருங்கள். ஆமென். ரட்சிக்கப்பட்ட நாட்களில் உன்னிடத்தில் மாற்றம் இருந்தது. அன்று உன்னை பார்த்து அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென், ஆமென். மனுஷர்கள் சென்றபோது உன்னிடத்தில் மாற்றம் இல்லை. அவர்களை போல் ஒருவனாய் உன் பேச்சு, உன் நடக்கை, உன் செயல்கள் காணப்படுகிறதுனால், உன்னில் ஒரு மாற்றம் இல்லாததால் யாரும் இயேசுவிடத்தில் வருவதற்கு விரும்பவில்லை. உன்னில் மாற்றத்தை மனுஷர்கள் பார்ப்பார்கள் என்றால் நீ சொல்லாமலே ஓம்புன்னு வருவாங்க.
அவன் அவன் எங்கேயோ தவறி இருக்கிறான், என்னை மன்னியும் என்று சொல்லி கர்த்தர் சமுதிரம் ஒப்பு கொடுங்க. என்ன ஜெபிப்போம். உம்மை பொருளையும் மாற்றுமையா உமக்கா என்னை தந்தேனையா, உம்மை மாற்றுமையா உமக்கா என்னை தந்தேனையா, வாழ்ந்தாலும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, லேகியோன் பிசாசு பிடித்திருந்த மனுஷன் அவன் விடுதலை பெற்றவனாய் ஜனங்கள் கண்டார்கள். அவன் சொன்னதை நம்பினார்கள். இயேசுவை தேடி எதிர்பார்த்திருந்தார்கள். அவனிடத்தில் வந்த மாற்றத்தை ஜனங்கள் பார்த்தார்கள். உன்னை ரட்சித்த கர்த்தர், ஆமென் ஆமென் ஆமென், உன்னிடத்தில் உள்ள மாற்றத்தை ஜனங்கள் மத்தியில் வெளிப்படுத்த விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டால் உன் சொல்லுக்கு ஜனங்கள் கீழ்ப்படிவார்கள். மாற்றம் ஏற்படவில்லை என்றால் என்னதான் சொல்லியும் பலனில்லை. இந்த ஒரு தீர்மானம் எடுங்கள். எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் நன்றி. இன்றைய நாடுகள் உடைய சமூகத்திலே கிடந்து உண்மை ஆராதிக்க தேவன் தந்த நல்ல சந்தர்ப்பத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென் ஹல்லேலூயா. அதாவது போல கடைசியா பேசுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆமென். லேகியோன் பிசாசு பிடியிலிருந்து விடுதலை பெற்றவன் நிமித்தம் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்டதான மாற்றத்தை பார்த்த ஜனங்கள், ஹல்லேலூயா, அவர் சொன்ன வார்த்தைகளை நம்பி இயேசுவுக்காய் காத்திருந்தார் என்று கர்த்தர் வேதத்திலே பார்க்கிறோம். அது ஒருவரை ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றத்தை வெளிப்படுத்த ஒரு சாட்சியின் வாழ்க்கை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அவருக்குள்ளே பெரிய ஒரு மாற்றத்தை கட்டளையிடும் வாழ்க்கை தேவனுக்கு வெளிப்படுவதாக அந்த காலம் செயல்படுவதாக அந்த கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்கிறார். பெரிய காட்டம் செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.